நீங்க சொல்றது நாங்க ஒத்துக்கிறோம். அது மட்டும் இல்லாம எங்களுக்கும் தாய்மொழி பற்று கண்டிப்பா இருக்கும். எங்களுக்கும் தமிழ் மீது இருக்க பற்று நாங்க இல்லைன்னு சொல்லல. ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல இப்ப ஆங்கிலத்தோட ஆதிக்கம் அதிகம் தானே இருக்கு. இப்போ நீங்க சொல்ற மாதிரி கிராமத்துல இருக்கவங்களும் அங்க தமிழ் மொழி அந்த கலாச்சாரத்தை நல்லா தெரிஞ்சவங்க தான். ஆனா ஏன் அவங்க ஒரு ஆங்கில ஸ்கூல்ல போய் சேர்க்கணும்னு கிராமத்துல இருக்கவங்களே நினைக்கும் போது அப்ப இங்க இருக்க வேலை வாய்ப்புகளுக்காக ஆங்கிலம் படிக்கிறது ஒன்றும் தப்பு இல்லையா? ஒரு மொழியை படிச்சுக்கிறதுல தப்பே கிடையாது. நான் அதை எல்லா மொழியும் படித்தேன். நான் இந்த ஆண்டு தனித்தமிழ் இயக்க 100 மறைமொழிகள் எழுதினா 76 புத்தகத்தையும் ஒரே நேரத்தில் வெளியிடுறேன். அதை இரவு பகல் அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவர் மும்மொழி புலமையர். வடமொழி தெரியும், ஆங்கிலம் தெரியும். இன்றைக்கு இருக்க ஆங்கிலம் இல்லை, அவரெல்லாம் ரொம்ப ஹை லாங்குவேஜ், அதாவது மிக உயர்ந்த நிலையில் ஆங்கிலம் அவர் எல்லாம் வெளியிடுறேன். இப்போ அந்த சொற்கள் எல்லாம் பார்த்தாவே இப்போ சொற்களே இல்லை. அந்த அளவுக்கு உங்களுக்கு பசிக்குதுன்னா நீங்கள் உழைச்சி சாப்பிடணும். பெற்றோர்கள் நீங்கள் ஒரு தனியாக ஒரு இடத்துக்கு போயிடுறீங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உழைச்சாதான் சாப்பிடணும்னு இருக்குல்ல. ஆங்கிலம் படித்தா பாக்கி வேலைக்கு போகலாம். தெலுங்கு இடத்துல போனால் அங்கேயும் கற்றுக்கணும். ஆங்கிலம்தான்ங்கிறது ஒரு மாயை. நீங்கள் உங்கள் அப்பா பேர் என்ன? ரவி. ரவி எங்கள் அப்பா. சரி, திருமண அழைப்பெல்லாம் என்ன போடுறீங்க? அவர் பேர் தான் போடுவோம். ஆர் ரவின்னு போடுவீங்க. உலகத்திலே 2 மொழியில் கையெழுத்து போடுறோம் தமிழன், இந்த இழிந்த தமிழன் தான், வேறு எவனுமே இல்லை. நான் போயிருக்கேன் வெளிநாடுகளுக்கு, என் பாஸ்போர்ட் வரிசையில் நின்று கையெழுத்து போடுறான் சீனக்காரன், சீன மொழி கவனிச்சேன். அதில் அவன் மொழியில் தான் கையெழுத்து போடுறான். துருக்கிக்காரன் துருக்கி மொழியில் தான் கையெழுத்து போடுறான். நம்ம மட்டும் தான் ஆங்கிலத்தில் போடுறோம். நான் பேட்டியிலேயே அங்கே சொல்லிட்டேன். அதை மலேசியாவில் சிங்கப்பூர்லாம் பேட்டியிலேயே எல்லாம் பெரிய பிடிச்ச தமிழர்கள் நான் சொன்னோன்னு எல்லோரும் அதே எடுத்துக்கிட்டாங்க. அங்கே எல்லாம் தமிழில் கையெழுத்து போடுறான், இங்கே கிடையாது. மாயை, வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் உங்களுக்கு தேவையான ஆங்கிலம். எத்தனை பேர் ஆங்கிலம் படிச்சுட்டு வெளிநாட்டில் இருக்கான் அதை சொல்லுங்கள். ஆங்கிலம் படித்த எல்லாருக்கும் வேலை கிடைச்சிருச்சா? கிடையாது. நம்ம அப்படி கேள்வி அதே மாற்றி போட்டால் தமிழ் படித்தவங்களுக்குலாம் வேலை கிடைச்சிருச்சான்னு கேட்டால் அதுக்கும் பதில் இல்லை. இல்லை, அது அரசு சரியில்லை. அப்படி இல்லை. இல்லை, அப்படி எது சரியில்லைனாலும் நம்மளுக்கு என்ன தேவைன்றது தானே முக்கியம் இருக்கு. நம்ம ஏதாவது ஒரு காரணம் சொல்லிடலாம், அரசு சரியில்லைன்னு சொல்லலாம், இங்கே இருக்க செயல்பாடுகள் சரியில்லைன்னு சொல்லலாம். அப்போ கடைசியாக அதுக்கான முடிவு தான் என்ன? முடிவுனா தாய்மொழி உணர்வு இருந்தால் தான் முடியும். நீங்கள் அதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். தமிழில் படித்தாதான் அரசு வேலை கிடைக்குங்க அப்படின்னு ஒரு ஆணை போட சொல்லுங்க. இந்த பாப்பாவும் படிச்சுட்டு நீங்களும் படிப்பீங்க. இல்லை, நாங்கள் இப்போ வரைக்கும் தமிழ் படிச்சுட்டு இருக்கோம். தமிழை எதிர்க்கிறவர்களும் நாங்கள் கிடையவே கிடையாது. அது பண்ண மாட்டீங்க. அதுக்கு தலைவர்கள் பண்ண தப்பு. அதை நம்ம மனதில் வளர்த்தெடுக்கணும். ஓகே. நீங்கள் 2007 நான் ஈழத்துக்கு போனேன். அங்கே போய் இறங்கினோடனே நம்ம எங்கே இருக்கிறோம்னே எனக்கு இது இல்லை. எங்கே பார்த்தாலும் தமிழ். அந்த சொல்லும்போதே கூச்சமாக இருக்குது. ஏன் இங்கே இல்லை? ரஷ்யாவில் இருந்துச்சா, லெனின் ஆணை போட்டார், எல்லாம் படித்தான். இங்கே ஒரு ஆணை போடுங்க, நீங்கள் தமிழில் படித்தவனுக்கு தான் அரசு வேலை அப்படின்னு போடுங்க. எத்தனை பேர் வருவான்னு பாருங்கள். இல்லை, அது நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு ஆங்கிலம் தான். நான் கேட்குறது ஆங்கில வழியில் படிச்சுக்க. இன்னைக்கு தமிழகம் இல்லை, இன்னும் கொஞ்சம் காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு இது வரப்போகுது, புரட்சி. இளைஞர்கள் பூரா படிச்சுட்டு ஊரில் இருக்கிறான். அவனுக்கு ஒரு வரி ஆங்கிலத்தில் எழுத தெரியலை. பேசினா புரிஞ்சுக்குவான், அவ்வளோதான். அது கூட அரைகுறையாக புரிஞ்சுக்குவான், தெரியாது. அவன் சும்மா இருந்தாங்க என்ன பண்ணுவான்னு சொல்லுங்கள். கொஞ்ச நாள் சென்று அவன் ஏதாவது திருடுவான் அல்லது கொலை பண்ணுவான், தப்பான வேலைகளில் எல்லா வேலைக்கும் போயிடுவான். இதுதான் நடக்குது. இப்போ நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். அதை சொல்லவே முடியாமல் இருக்கேன். இப்போ 2 குடும்பம் இன்னைக்கு பூரா அங்கே தான் உட்காந்தாங்க. ஓகே சார், இப்போ இந்த புக் ஸ்டால்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே புக்கை நிறைய லாங்குவேஜஸ்ல எழுதியிருப்பாங்க. ஸோ அந்தந்த லாங்குவேஜ் மக்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக. ஸோ உங்கள் புக் ஸ்டாலில் நீங்கள் அந்த மாதிரியான முயற்சிகள் எடுக்கலையா? நான் மொழி, இனம், நாடு, நாகரிகம், பண்பாடு, கலை, இசை எல்லாமே தமிழ் இசை உலக இசைகளுக்கு மூல இசை, தலை இசை. உலக பண்பாடு தமிழ் பண்பாடு, உலக பண்பாட்டுக்கு தாய் பண்பாடு. நாகரிகம் உலக நாகரிகத்துக்கு தலை நாகரிகம். தமிழ் மொழி உலக மொழிகளுக்கு மூத்த மொழி. இனம் தமிழர்களை உலகத்தில் முதல்ல ஈண்டெடுத்த இனம் எதுன்னு தெரியுமா உங்களுக்கு? தமிழினம் தான். மக்களை ஈண்டெடுத்த இனம் தமிழினம். குமரி நிலம். வேற ஸ்டேட் மக்களுக்கும் இந்த மாதிரி புக்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறவங்க தமிழ் தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க?
ஏன் அதான் புத்தகங்கள் போடுறாங்கல்ல நிறைய பேர். நான் ஒரு முடிவு எடுத்து எனக்கு இப்படி தான் நம்ம பண்ணணும், நம்ம இளைஞர்கள் பாழா போய்கிட்டு இருக்காங்க, நம்ம ஒரு வழியாக காட்டுவோம், இப்போ போடுறோம் விதை என்னைக்காவது முளைக்கும். இப்ப இந்த மாதிரி எல்லா ஒரு விஷயத்துக்குமே போராட்டம் பண்ணாதான், ஒரு புரட்சி வந்தாதான் ஒரு நிலைமை வரும்னா, நீங்க அந்த காலகட்டத்துல புரட்சி பண்ணிட்டீங்க, நீங்க சொல்றது 65ல. அதே மாதிரி புரட்சி இப்ப பண்ணணும்னு அவசியம் என்ன இருக்கு மத்தவங்களுக்கு? நாங்க எங்க வாழ்ற வாழ்க்கைக்கு எல்லாமே இருக்கு, நாங்க கிடைக்குது, நாங்க எதுக்கு புரட்சி பண்ணணும், நாங்க எதுக்கு போராட்டம் பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி வச்சா நீங்க அதுக்கான பதில் என்ன சொல்லுவீங்க? என்ன போராட்டம் பண்ணணும், வாழ்க்கை என்ன எத்தனை நாளைக்கு? அது சிந்திக்கிறது சமூகத்தை சிந்திக்கணும், எண்ணத்தை சிந்திக்கணும், அப்போ தெரியும். நீங்கள் உதாரணம் இன்னொன்று சொல்கிறேன், நீங்கள் இளைஞர்கள், நாங்கள் பழக்கடையில் போய் பழம் வாங்க போனோம்னா விலை பேசி அதை அவன் 100 ரூபா சொன்னான்னா 70 80 குடும்பம் கண்கூட நான் பார்த்தேன். மாமல்லபுரம் சாலையில் வர்றாங்க பையங்க, பெண்கள் வர்றாங்க, அவன் விலை சொல்கிறான், அப்படியே காசு கொடுத்துட்டு வாங்கிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு பொருளாதார இதுவோ இனத்தை பற்றியோ பெற்றோர்களை பற்றியோ இது இல்லை. நான் சென்னைக்கு 66 வேலைக்கு வரும்போது 128 ரூபா சம்பளம். 128 ரூபா சம்பளத்தில் வகுப்பு தோழர்களை 4 பேரை என்னோட தங்க வச்சுட்டு படிக்க வச்சேன். அன்றைக்கு இருந்த சமூக உணர்வு, மொழி உணர்வு இன்றைக்கி அது இல்லை. அதுக்கு பெற்றோர்கள் மேலேயும் குறை இருக்குது. ஆனால் பெற்றோர்கள் கிராமத்தில் உள்ளவங்க குறை சொல்ல முடியாது. ஏன் பண்ண முடியாதுன்னா, ஒருத்தன் ஊரில் ஏதாவது படித்து ஒரு கிளார்க்காக இருந்தவன் பிள்ளைய நல்லா படிக்க வச்சுருப்பான். நம்ம பிள்ளையும் இப்படி படிக்க வைக்கணும்னு அவங்களுக்கு ஆங்கிலத்தை பற்றியும் தெரியாது, தமிழை பற்றியும் தெரியாது. அவன் பிள்ளை படிக்க நம்ம பிள்ளையும் படிக்க போகணும் படிக்கிறது. அது ஒரு மாயை, ஒரு ஏமாற்றம், இனத்துக்கான வீழ்ச்சி. அதெல்லாம் இப்போ தெரியாது உங்களுக்கு. இல்லையா? என்ன நாங்க சொல்ல வரோம்னா, நீங்க சொல்றீங்க சமூகத்துக்கு மேல அக்கறை இருக்கணும், எல்லாருக்கும் தேவை அப்படின்றீங்க. நாங்க தான் மொழியே விட்டுட்டோமே, அப்புறமா சமூகத்துக்கு மேல அக்கறை எங்களுக்கு ஏன் இருக்கணும்னு கேட்கறேன். அதுக்கான தேவையே இல்லை, தேவையில்லை. அது அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இப்ப நீங்க சொல்றீங்க, அதாவது 1965ல நீங்க சொல்றீங்க இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல இத்தனை பேர் பங்கேற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த உணர்வு இல்ல, எத்தனை பேருக்கு இப்போ அதே உணர்வு இருக்கு? இல்ல. அப்ப அவங்களுக்கே இல்லைன்னும் போது அதுக்கப்புறமா பிறந்த இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு எப்படி அந்த உணர்வு வரும்? எங்க இருந்து அவங்க கத்துப்பாங்க? இப்போ உங்களை மாதிரி ஆட்கள் எத்தனை பேர் இருந்து அதை சொல்லிட முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? எப்படி ஒரு இளைஞர்களுக்கு நீங்க உணர்வை ஊட்ட முடியும்? உங்க பேர் சொல்றதே இங்கிலீஷ்ல சொல்றீங்க அப்படின்னும் போது எப்படிதான் நாங்க கத்துப்போம்? நாங்க கத்துக்கலன்றதை நாங்க ஒத்துக்கிறோம், எங்களுக்கு யார் கத்துக் கொடுத்தா? நீங்க கேட்குறீங்க சரியான கேள்வி கேட்குறீங்க. அதான் நான் சொல்லணே, தலைமை சரியில்லை, தலைமை சரியிருந்தா எல்லாம் சரியா இருக்கும்னு. ஐயா ரொம்ப நன்றி ஐயா. உங்க பதிப்பகத்தை பத்தியும் நிறைய தமிழ் மொழி பத்தியும் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றி. நேர்களே, இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழோட முக்கியத்துவமும், தமிழ் படிச்சா என்னென்ன விஷயங்கள் வரும், இதுக்கப்புறமா தமிழை வாழ வைக்கணும்னா என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா ரொம்ப நல்லா சொன்னாரு. இதே போல வேற ஒரு வரவேற்பு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கலாம்.